வணக்கம் மணி, வணக்கம் உறவுகளே. இன்றைய பாம்பு பிடித்தல் புதன்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 6018. குறுக்கு 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 பெண்கள் குளிக்கும்போது குறுக்கு கட்டி குளிப்பார்கள். குறுக்கு தெருவீதிகளில் வாகனங்கள் குறுக்கு மறுக்கமாக ஓடுவதனால் விபத்துகள் ஏற்படுகின்றன. அங்கும் இங்கும் ஓடுறது. குறுக்கு குறுக்கு குறுக்காலே போன வழியினர் திருட்டுவார்கள். சிலவர் தவறான வழியில் செல்வார்களை எப்படி சொல்லி திருட்டுவார்கள். குறுக்கு தமிழில் சோதனைக்கு பெரும் பந்தியை தந்தால் அதை நாங்கள் சுருக்கமாக எழுதுவோம். சுருக்கம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. குறுக்கு பேசிக்கொண்டு இருக்கும்போது சிலர் இடையில் பேசி வாயடைக்க செய்வார்கள். அந்த இடையில வந்து ஒரு பேசிக்கொண்டு கேட்கல, தனக்கு தான் எல்லாம் தெரியுமென்ற மாதிரி அதை இடையில் பேசி வாயடைக்க மற்றவர்களை கதைக்க விடாமல் செய்வார்கள். வாயடைக்கிறன்னு ஒரு பதம் இருக்கின்றது. குறுக்கு பிறர் காரியத்தை தலையிட்டு குழப்புதல் செய்பவர்களும் உண்டு. பிறர் காரியத்தை தலையிட்டு மூக்குலைக்கிறேன்னு சொல்லுவார்கள். குறுக்காய் போய் ஏதோ சில காரியத்தை தலையிட்டு குழப்பி போட்டு போவார்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். குறுக்கால போறது காய்ச்சி கொண்டு குறுக்கால வந்து கதைக்கிறது. சரி, நன்றி, வணக்கம். வணக்கம். குறுக்கு குறுக்கு பொறிச்சொல் 1043-44 தெரியல. குறுக்கு குறுக்கு அந்த கூடுதலாக கடலை வைக்கிறவ அல்லது ரோட்டில் இருக்கிற வயது போன ஆக்கள் தான் குறுக்காலே போறான், இவன் குறுக்கால போறான்னு கூவத்திலேயும் பேசுவார்கள். செய்து போட்டாலும் குறுக்கால போனவனே என்று பேசுவார்கள். விலத்து பெயர் எங்களை சொல்லுவார்கள், பாடசாலையோ வெளியிலே போகும்போது குறுக்காலே போகாம கரையாலை பார்த்து போங்கள் என்று சொல்லுவார்கள். பழைய காலத்தில் பாவாடையோ அல்லது சரமோ ஏதாவத்தை குறுக்காக கட்டி கொண்டுதான் நாங்கள் குளிக்க போவோம். குறுக்கு 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 என்ற சுருக்கம், அதாவது ஒரு பந்தியை தந்துவிட்டு சுருக்கி எழுத சொல்லுவார்கள். ஏன் விவரமா கதைக்கிறா, சுருக்கி சொல்லேன் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு வளர்ந்து கொண்டு நிற்கிற என்று சிலர் வந்து கதைக்கும் போது குறுக்காக நின்று அவர்கள் கதைப்பார்கள், கதைத்தவர்களை கதைக்க விடாமல். நன்றி, வணக்கம். வாணி. மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். உரை பெற்று பின்னர் வருகிறேன். நன்றி, வணக்கம். எங்கடே நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை காணுமே. அவர் யோகாக்கு வர இல்ல என்ன சிந்தனைக்கு வந்தவர் தானே. சிந்தனைக்கு வர இல்ல. சரி சரி, என்னாச்சு நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு? சரி, இவட கோயிலுக்கு போயிலையா? இன்றைக்கு என்ன விசேஷம்? பங்குனி உத்திரம் இல்ல. உண்டைக்கா? நான் போக முடியாதானே, ஒரு சின்னவர் பிறந்தாங்க ரெண்டபடியினால. எங்கட ஊர்கோயில்ல தேர் இன்றைக்கு. எங்கட சொந்தங்கள் இந்த திருவிழா அதானங்க இவர் பார்த்து கொண்டிருக்கிற ராத்திரியில நிறைய மேள ஊட்டவும் பெரியபடி அழகாக அங்க நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம். சரி சரி, நன்றி. தாங்கள் குறுக்கு. வணக்கம். ஆமா, குறுக்கு வந்து நான் இவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதுக்கு மேலே எனக்கும் சிந்தனைக்கு வரையில அந்த ஆக்கள் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள இடையில வந்து குறுக்குறது. மற்றது வந்து சில ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கிறதும் அது குறுக்கூடு செய்யறதுன்னு சொல்லலாம். ஆமா, பிரச்சனைகள் வந்து தனிச்சு விடுற ஆகப்பெருக்காம சரி சரி நீயும் போனியும் குறுக்கால வந்து அது ரெண்டும் வரும். ஒன்று குறுக்கால வந்து நல்லதையும் செய்வாரு, குறுக்கால வந்து கெட்டதையும் செய்வாரு. இது எங்களோட பாடசாலை வாழ்க்கையில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சில நேரம் இது வாலிபால் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு அப்படியே சண்டை வந்துடும். பின்ன இன்னொரு ஒரு ஆள் போய் அப்படியே தள்ளி விடுறேன் நடுவில் ரெண்டு மாணவர்களுக்கு வந்து போட்டி பந்து நல்ல பந்து எடுக்கிறேன். அப்ப போய் எடுத்த உடனே பறவிடுகிறேன். விடு விடு இனி உதுக்கேன் சண்டை விடுகிறேன், அவள் தான் முதல் பிடிச்சவள் விட்டுக்குடுன்ட்டு நாங்கள் தட்டி விடுறேன். அப்படி அது நல்ல விஷயங்கள் செய்ய குறுக்கால மறுக்கால ஓடாதுன்னு சொல்லுவார்கள். குறுக்கால மறுக்கால அதான் இப்ப நிறகுடம் வச்சிருந்தா சொல்லுவேன், அங்கேயும் மிதிச்சு கொண்டு தெரியக்கூடாது. குறுக்கால மறுக்கால ஓடாதான்ட்டு. மற்றது சாரிகளும் கூட குறுக்கு கோடுகள் எல்லாம் இருக்குதானே.
கட்டம் போட்ட சாரி அந்த செல்வாணி குறுக்கால ஆமா. குறுக்கால கோடுகள் இருக்கும். வணக்கம். குறுக்கு கேள்வி வணக்கம் மணி. கேட்கறது வணக்கம். மணி நானும் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப கணக்கு படிக்கும் பொழுது நீளம் அகலம் பார்க்கும் பொழுது குறுக்கால கீறுறது, குறுக்கு ஆ, கோடு, ஆ, அது குறுக்கு அது கோடு. மற்றது எல்லாம் அநேகமாக வந்து விட்டது. மற்றது நாங்களும் இந்த சோட்டு இதால போறோம்டா குறுக்கு பாதைகளால நேரா போகாமல் குறுக்கு பாதைகளால போறதுன்னு சொல்லி பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு நேர் ஆ, ரோட்டால போறதுக்கும் ஷார்ட்கட்டால போவோம்னு சொல்லுவோம் தானே, தமிழ் இல்லை. குறுக்கொழுங்கன்னு சொல்வார்கள். ஆமா. சின்ன அப்ப அந்த குச்சோளுங்கள் குறுக்கால இருக்குமல்ல, ஆமா. குறுக்கொழுங்குக்குள்ளால போகுண்டு. அப்புறம் சில பேர் வாணிமோகன் பிள்ளைகள் ஓடும் பொழுது குறுக்கால ஓடியிருங்கள், மூட்டை பைக்கிகள் வரும் பொழுது அதை சொல்லுவாரு. இப்ப அந்த சின்னங்கள் குறுக்கால ஓடியிருங்கள், கவனம் அப்போ உண்டு. ஆ, பிறகு பேச்சு வழக்குல கூடுதலா சில வந்த தாயகத்துல முன்னர் எங்கட அந்த ஆட்சி அப்படியானதுகள் எல்லாம் பேசுற குறுக்கால வேற அப்படி இப்படி என்றெல்லாம் சில நேரம் அந்த வாய்ப்பேச்சுல பேசுற. இப்ப அந்த பேச்சு சொல்லுகள் எல்லாம் மணி இப்ப மருவி போச்சு இல்ல கூடுதலா. இப்பெல்லாம் இல்ல. அதான் ஆட்சி மரமும் இல்ல தான். ஆட்சி மரம் இருந்தாலும் சொல்றதும் அந்த இல்ல, சொற்களா பிள்ளைகளுக்கும் அந்த அந்த சொல்லி என்னன்றே தெரியாது. இல்ல. ஆனா இப்ப வஜி தான் அவர் தொடர்ந்து அவர் ஊர்ல அது கதைக்கிறார்கள் என்ன. தண்ட சொற்கு விளங்கல. தண்ட வட்டார வழக்கு சொல்ல அங்க ஆஹ் இருக்கின்றது. ஆனால் மற்ற இடங்கள் இப்ப எங்கட ஊர்லயும் இல்லாம போச்சு அது. ஆமா ஆமா. அம்மா எங்கட ஆட்சி காலம் பக்கம் இருந்த காலம். எங்கட பக்கம் இப்ப அந்த பிள்ளைகளே அப்படியான ஒரு சொல்லு இப்பத்த ஜெனரேஷன் இல்ல சொல்றதுன்னு இப்ப இல்ல. வந்து மாடர்ன் அம்மா மக்கள் தானே. ஆமா ஆமா அம்மா மக்கள் இப்ப ஆமா அப்பத்து காலம் அம்மா அம்மாட அம்மா அம்மா அப்படி அவங்க தான் இந்த சொற்களை ஆமா கூடுதலா ஆமா. பயன்படுத்துறது. உம் நாங்கள் அந்த துள்ளி கொண்டு போறத பேசுவாரு, குறுக்கால துள்ளி கொண்டு ஓடாத எங்கோ ஓடாத பேசாமல் இது அப்படி என்பதா. ஆனா இப்பத்த பிள்ளைகளுக்கு அது அந்த சொல்லே என்னன்னு தெரியாது. தெரியாது. மற்றது பாட்டு இருக்கு, குறுக்கு செருத்தவளே ஆமா. குங்குமத்துக்கு அரைச்சவளே குறுக்கட்ட நான் நினைக்கிறேன் மெல்லிய இடுப்பா இருக்குமா அது குறுக்கு அர்ஜுன் செருத்தவளே அர்ஜுன் வடவும் என்ன. முதல்வன. ம். உம் அப்ப குறுக்கு செருத்தவளே வேற. பத்மினியர்கள் வாங்கோ. வாணிமோகன் இந்த ம். குறுக்கு கேள்வி கேட்கறது நாங்க ஆமா ஆ, பிள்ளைகளுக்கு அது இதுலயும் இருக்குதானே ம், பாமுகத்திலேயே பல பக்கமா. ஆஹ். ஆ. ஆனா குறுக்கு கல்வி சில நேரம் கேட்காம விட்டாலும் பிள்ளைதானே வாணி. ஓ அதான் இப்ப சரியாக சொல்லிக் கொண்டு போறதுன்றும் இல்லை அதுகள இல்ல குறுக்கு ஆமா. சுருக்கப்படுத்தினாலும் சுருக்கப்படுத்துறதுக்கு அது அது நடக்கவே நடக்காது. அஹ், ம். சரி 9:17 வாருங்கள். வணக்கம். குறுக்கு குறுக்கு செல்வியாக்கு வருமுறை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நீங்க? தினக்கவி போடலாமா என்று. ஓகே. சிவதர்சனி மட்டும்தான் இருப்பார் அதுல. ஆஹ் அது பாக்குறேன் இலக்கியம் பாக்குறேன். என்னன்னா இங்க மிக்சர் போடல அந்த சவுண்ட் வரபடினால என்னால செய்யலாம் இருக்கு. ஓகே, நான் பாக்குறேன் ம் பாக்குறேன். ஆ நிறவுக்கு வருகின்றது இப்போ இன்றைய நாள் பாமுக பொருட்சொல் குறுக்கு 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 வேலி போடுறது. குறுக்கு வேலி போடுறது, குறுக்கு வேலி குறுக்கு வேலி எல்லாம் போடுறதால விட வெட்டுப்பாடுகள் குத்துப்பாடுகள் முன்னர் காலங்கள்ல. ம் ம் அந்த நாய் பூனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கெல்லாம் காட்டுவார்கள். ம். குறுக்கால கம்புகளை வச்சு எல்லாம் கட்டி கொண்டிருப்பாரு. ஓம் வாணிமோகன் அந்த நாய்களுக்கு அதுகளுக்கு ஆடுகளுக்கு ஒரு வி ஷேப்ல அது ஒரு இதண்டிட்டு நடுவுல இந்த தொண்டைக்க ஒரு தடி போடுறது என்னண்டா பொட்டுக்களால பூராமல் இப்ப அத பொட்டுன்னு சொல்லுவீங்க. உங்களோட முதல் முதல் கதை முதல் கேட் இருக்குதான். இப்ப கேட் என்று சொல்லப்படுறது நீங்க என்ன படலை என்று சொன்னீங்க ஒரு காலத்துல. ஆமா. ஓ இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப கேட் என்று தமிழ்ல சொல்லுவோம். தமிழ்ல கேட் என்ன அது படலைகள். ஆமா படலைகள் குறைவுதானே இப்ப என்ன. படலை வந்து இது தகரத்துல இருந்ததால அதுக்கு படலை கொண்டு ஒரு பேரை வச்சு இப்ப எல்லாம் கம்பியில தானே சேர்த்து. ம். இப்ப பெரிய பெரிய கேட்டுகள் என்ன அப்ப இருக்கும் படலை இல்லையாண்டு இல்ல. இப்ப ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்குதான இடங்கள் மாறாமல். ஆனால் படலை என்ற வார்த்தையும் இல்லாம போயிருமென்னு நினைக்கிறேன் நான். ஆமா ம் பாணி, நான் சிவதர்சினி இது போடுறதா இருந்தா நீங்கள் சொல்லுங்க. நான் போட்டு நான் நீங்க போடும் வரைக்கும் தான் இப்ப நான் பேச்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே போடலாமா நினைக்கிறேன். அந்த சவுண்ட் வரும்போது சரி பார்ப்போம். பாக்குறேன் நான். இது முடிஞ்சதுன்னு சொல்லுங்க, ஒரு ட்ரை பண்றேன். ஓகே சரி முடிஞ்சது. தினக்கவி தாருங்களா. ஓகே போடுங்க.
இல்ல நீங்க சுயர்சினி எடுத்த நீங்கள் அதான் எடுத்தேன்னா நான் அது அங்கால இது போட்டு பாருங்க திருப்பி எடுக்க ஒன்று ஒன்று வந்தா உண்டு. ஓகே பாருங்க சத்தமா அங்கால போகுது வாணி சத்தம் பெறாது. முதல் வந்தது நீங்க அதுல கிளிக் பண்ணிருக்கோம் வரையில வாணி பாருங்கோ இந்த சத்தத்தை ஓபன் பண்ண வாணி அது போகுது பாருங்க. ஓகே பார்த்து அவசரம் பண்ண பார்த்துங்க பாருங்க சத்தம் பெறாது போலதான் கிடக்குது. இல்ல நீங்க சுயர்சினி எடுத்துட்டு சுயதர்சினி எடுத்த நான் வாணி ஆனா அங்கால இதாண்ட போகுது இல்லை. ஒருக்கா உதயரம்பு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். முண்டு போகுது உண்டா சரி ஒரு நிகழ்ச்சி வருது கொண்டு பார்ப்போம். ஓகே இல்லையோ பாருங்க சத்தம் வருது உண்டு. வருதா வருதா சத்தம் வருதோ உலங்கையில வருது 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 நான் இன்னைக்கு ஒரு கதையை வாசிச்சு காட்ட போறேன். ஒரு சிறிய வீடு, அதன் அருகே வயல் ஒன்று இருந்தது. அந்த வயலில் புறாக்கள் வந்து உணவு தேடும். அதனை பார்த்த ஒரு பூனை கண்டது. பூனை புறாக்களை பிடித்து தின்ன விரும்பியது. பாய்ந்து சென்ற புறாக்கள் பறந்து விட்டன. நீங்க பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 1009. நான் இன்றைக்கு கூழானாலும் குளித்து குடி அதை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, உணவை தாருங்கள். நீ வெளிய விளையாடிவிட்டு வந்திருக்கின்றாய், போய் கைகால்களை நன்றாக கழுவி விட்டு வா. நான் சாப்பிட்டு விட்டு கைகால் கழுவுகிறேன். அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அம்மா, தம்பி கைகால் கழுவவில்லை என்றால் உணவு கொடுக்க வேண்டாம். ஏன் அக்கா உணவு கொடுக்க வேண்டாம் என கூறுகிறீர்கள்? எல்லாம் எனது நன்மைக்காகத்தான் தம்பி கூறுகிறேன். இதில் என்ன நன்மை இருக்கிறது அக்கா? நீ கைகால் கழுவாமல் உணவு உண்பது கூடாது. உணவுடன் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளும் உடலுக்குள் சென்றுவிடும். மிகுதி நாளை. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இரண்டகம் பற்றி வாசிக்க போறேன். ஓரூரில் அறமதி கெடுமதி என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். கெடுமதி எப்பொழுதும் தீய எண்ணம் உள்ளவன். கெடுமதி தீய எண்ணத்துடன் பழகுவது அறமதிக்கு தெரியாது. ஒரு நாள் இருவரும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது புதையல் ஒன்று கிடைத்தது. இந்த புதையலை அரசனிடம் கொண்டு செல்வோம். அரசன் என்ன கூறுகின்றாரோ அதன்படி செய்வோம்
என்று அறமதி கூறினான். நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். அடுத்து உரையாடும் புழுகிறேன் மணி வாசி ஆமா. பெரும்புடன் இணங்கு வாசி கொண்டவர்கள் போட்டு விடுங்களோ. உரையரும்பு இப்பொழுது வருகிறார்கள். உரையரும்புடன் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 1009. நான் இன்னைக்கு இந்த ஃப்ரோகை பற்றி சொல்ல போறேன். இங்கிலீஷ்ல ஃப்ரோக், பிரெஞ்சில் வந்து ஹாப், தமிழில் வந்து சட்டைன்னு சொல்லுவீங்க. இதோட நிறம் கருப்பு, சாம்பல், அப்புறம் வெள்ளை. இந்த 3 நிறங்களையும் கொண்டு இந்த அழகான சட்டையை பாருங்க. இது பாருங்க, இது முழு சட்டை. பார்க்க பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த சட்டை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கிஃப்டா வந்த சட்டை எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் குளர் போடையில இது வட்ட கழுத்து தான். இதுக்கு துணி வச்சு தையல் தைச்சிருக்கீங்க. இந்த இடுப்புக்கு ஸ்மோக் பண்ணி லாஸ்டிக் வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் பிரான்ஸ்ல இருக்கிற லிட்டில் கடை பற்றி சொல்ல போறேன். அங்காலே பிரான்ஸ் லிட்டில் கடை தெரியுது. அதுல பிரெஞ்சு ஃபிளாக் வந்து ஹார்ட் ஷேப்பால போட்டிருக்குது. லிட்டில்ல அதுல பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியுது. லிட்டில் மேலே அதுல போட்டிருக்குது. இங்கே லண்டன்ல இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதுல பின்னுக்கு மிரர்ல அதுல மெக்டொனால்ட்ஸ், அதுல ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் பின்னுக்கு தெரியுது. பிறகு அதுல என்ட்ரன்ஸ் டோர் தெரியுது. பிறகு அங்க உள்ள போய் அதுல பேக்கரியும் அதுல க்ரோசரியும் பிறகு பேக்கர் ஷாப்பும் தெரியுது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்குது. பிறகு புரோட்டீனும் அங்கேயும் இருக்குது. புச்சர் கடையும் இருக்குது. எனக்கு பிடிச்ச டெசர்ட் வந்து அங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மேக் பண்ணிட்டு அதெல்லாம் டெசர்ட்டுக்காக எனக்காக வச்சிருந்தேன் நான். நன்றி, வணக்கம். மற்றவர்கள் இருக்கிறார்களோ இல்லை? சரி, இவர்கள் தட்டி கொடுக்க நான் தானே அடுத்ததான் எடுக்கிறேன். இப்பொழுது நீங்கள் தட்டி கொடுப்பு நேரத்தில் இணையுங்கள். நான் இவர்களுடைய தினக்கவி எடுக்கிறேன். வணக்கம் மணி, நீங்கள் தட்டி கொடுப்பு எடுங்கோ, நான் தினக்கவி எடுத்து பார்க்கிறேன். பெரியரம்பு அந்த ஆத்மியா தட்டு கொடுப்பியா? அந்த என்ன உரியரம்பு வாசிப்பெரும்பு ஆத்மிகா அந்த என்ன சட்டி ஒன்றை காட்டி ஸ்மோக் பண்ணின கூட சட்டியை காட்டி அது எனக்கு பிரசனம் பண்ணியிருந்தால் எனக்கு விருப்பமான சொல்லியிருந்தார். அமீஸ் லிட்டில் கடைக்கு போனவர் அங்கே அந்த ரோசரி பேக்கரி அதெல்லாம் போய் சாமான் வாங்கினதும் அதையும் கூறியிருந்தார். மற்ற இளையோருக்கும் மூந்தனுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறோம். நன்றி, 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 நன்றி. வணக்கம். கை கழுவுதலை பற்றி, அது ஆரம்ப காலத்துல கொரோனாவுக்கு பெரிய ஒரு ஆரவாரமா இருந்தது. இப்ப எல்லாம் மறைந்து கொண்டு போகின்றது. மறந்துட்டு அதை பற்றி தந்திருந்தார். மற்றது வந்து அறமதி, மற்ற என்ன மதி, கெடுமதியை பற்றி வாசித்திருந்தார். ஒரு நல்லவரை பற்றி, ஒரு கெட்டவரை பற்றியும். மற்றது வந்து வாசிப்ப அரும்பில ஒரே அருப்பில வந்து சட்டை, அழகான ஒரு சட்டையை, எனக்கும் வட்டக்கழுத்தண்டா மிக மிக பிடிக்கும் சட்டை. அந்த அழகான சட்டையை பற்றி சொல்லியிருந்தார். மற்றது வந்து அவருடைய பேர் நினைவில் இல்லை, லிட்டில் கடை பற்றி சொல்லியிருந்தார். அந்த கடையில் அது நல்ல தரமான சாமான்கள் எல்லாம் இருக்கு. அந்த கடையில என்ன கடை? லிட்டில். நல்ல அழகான நல்ல சாமான்கள் எல்லாம் இருக்கும். எனக்கு சரியான விருப்பம். நாங்கள் போறது சரியான குறைவு. உங்களுக்கு பக்கத்திலே இல்லை, ஒரு அரை மடத்தியாலத்துக்கிட்ட வாகனம் மூடி போனாதான் அந்த கடை இருக்குது. அதனால உப்பாவது இருந்துட்டு போவோம். நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த கடையை பற்றி சொல்லியிருந்தார்.
நால்வருக்கும் மிக மிக சிறப்புமிக்க வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்து நம் வாணி தினக்கவியை போடுகிறேன். தாருங்கள். நன்றி. அடுத்ததாக நிகழார்கள் தினக்கவியுடன். வணக்கம். தினக்கவி 2314 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. மலையல். மெல்ல கதை பேசும் செல்ல சினங்கள்காரி மேக வண்ணம் வாங்கி மோகம் கூட்டும் ராணி. மெல்ல கதை பேசும் செல்ல சினங்கள்காரி மேக வண்ணம் வாங்கி மோகம் கூட்டும் ராணி. வளையலுந்தம் பேராம் வானவில் கலந்த ஆளாம் எத்தனை வர்ண முன்னில் வாங்கிய ஊரும் ஜாதோ. வானவில் கலந்த ஆளாம் வளையலுந்தன் பேரா எத்தனை வர்ண முன்னில் வாங்கிய ஊரும் யாதோ. கைகளில் நிறைந்து கிடப்பாய் காரியமாற்றி மகிழ்வாய் தங்கத்தை ஆக்கிட ஆசை தங்கத்தில் ஆக்கிட ஆசை அடடா விலையில் அதிகம்தானோ. குழந்தை முதலாய் முதுமை பெண்கள் பிரிய முன்னில் குழந்தை சுமக்கும் தாய்க்கும் வழிகாப்பு நிகழ்வாம். கண்ணாடி ரப்பர் போதும் மனசு நிறைஞ்சு வழியும் தங்கம் தந்தால் என்ன வேண்டாமென்றா சொல்வோம். தங்கம் தந்தால் என்ன வேண்டாமென்றா சொல்வோம். நன்றி. வணக்கம். 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 வணக்கம் அக்கா. வணக்கம். தாருங்கள். தினமரு பாம கவி இன்றையான புதன்கிழமைக்குரியது 2175. மாற்றமே மனித பண்பு. மனித நேயம் மலர வேண்டும். மனித உரிமைகள் காக்கப்பட வேண்டும். மக்களின் தேவைகள் நிறைவேற்ற வேண்டும். கையேந்து நிலை மாற வேண்டும். சொல்லொன்று இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். சிரிப்பொன்று வாடிய முகத்தை மாற்ற வேண்டும். இதயம் இது உண்மையென அறிய வேண்டும். வளரும் சமுதாயம் அறிவில் மாற வேண்டும். போதை என்ற சீரழிவில் மாற்றம் வேண்டும். களவு கொலை கெட்ட காரியங்களை தொழிய வேண்டும். மாறாவிடில் தொடர்ந்து மரணங்களை உண்டாகும். நேசிப்போம் மக்களை, சுவாசிப்போம் வாழ்வில் சுதந்திர காற்றை, மாற்றம் பெற்று வளமுடன் வாழ்வோம். நன்றி. வணக்கம். சூப்பர் வரிகள். வாவ். வித்தியாசமா இருக்கிறது. மிக்க மிக்க நன்றி அக்கா. மிக சிறப்பு, மிக சிறப்பு. நன்றியும் பாராட்டுகளும். மாறுவார்களா, மாற்றப்படுகின்றதா? அது கேள்விக்குரிய ஜென்மத்திலேயே இல்ல மணியக்கா. இங்கேயும் ஐரோப்பாவிலேயும் பாருங்க 18 வயதுக்கு மேல மது அருந்துறதுக்கு இது இருக்குது. போயிட்டு அப்படி சிதறி இப்படி கட்டு ரோட்டு வழிய கிடக்குதுன்னா இல்லையேன்னு. அது நம்ம நாட்டுல மட்டும் இப்படி என்ற ஒரு கேள்விதான் என்னுக்குள்ள எழுகின்றது. என்ன சொல்றீங்க? இல்ல இங்கேயும் சில சின்ன பிள்ளைகள் வேண்டினாலும் அங்க விசாவை காட்டு உனக்கு எத்தனை வயது 18 வயது அப்ப உனக்கு என்று சொல்லி இங்க இந்த 18 வயதுக்கு மேல அவர்கள் அப்போல் குடிக்கலாம். அவர்கள் 19-20 அவர்கள் பாட்டிக்கு போவார்கள், வருவார்கள், தங்களுடைய இதுகள். ஆனா இஞ்சி அப்படி அந்த பிள்ளைகள் கிட்டுனு போகலே. நம்ம நாட்டுல இப்படி கிட்டுனு போகுதுகள் தான் எனக்கு இல்ல இல்ல சிவாஜி, நீங்க அப்படி சொல்ல முடியாது. இங்கால பாருங்க ரோட்டு வழில என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப நீங்க கடையில ஐடி கொடுத்து வாங்குறதுதான் சொல்றீங்க. அது 18 வயதுக்கு அண்டர் 16 வாங்கக்கூடாது. இப்ப 16 நினைக்கிறேன் சில விஷயங்கள். ஆனால் நீங்க பாருங்களேன் ரோட்டு வழில என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு சைக்கிள்ல வருவார், பட்டாரம் மாற்றப்படும், அவர் வாங்கிட்டு அப்படியே போவார். ஆனா அந்த அவ்வளவு தூரம் அதுகள் இல்ல புடிபடும் வரைக்கும் மங்கள செய்திகள் தெரியாது. நிறைய நடக்குது. நம்ம அது வழிக்குள்ளேயே நடக்குதுதான விஷயம். அப்படி சொல்ல முடியாது. எங்கும் கடப்பர் நட்டு நிக்கிறபடியே நீங்க எங்க போனாலும் எப்படியும் பண்ண முடியாது. ஆனா இங்கு கடைகளில் பாணி இப்பொழுது முன்னர் 18 வயதுக்கு மேல ஆல்கஹோல்கள் சிகரெட்டுகள் வாங்கலாம். இப்பொழுது 25 வயசு அவர்கள் தான் அந்த லேகமெட்ரிக் பெவைஸ் என்று எழுதி இருக்கிறார்கள். ஐடென்டி கார்டு அது காட்டி 25. இப்பொழுது இங்க எங்களை விட்டு கீழே எல்லாம் டேக்கா மார்க்கெட் டேக்கா கடை இருக்கிறது. அந்த டேக்காவில் எழுதி ஒட்டி இருக்கிறது 5 and 20 ஜார் லேகபெட்டிக் டிவைஸ் இவ காட்டணும். அது ஐடென்டி கார்டு அது காட்டி அது ஓகே என்றா தான் இவர்களுக்கு எல்லாம் இருக்குது. அல்லது அது எழுதி கிடக்கு ஃபெர்போட் எழுதி இருக்கிறது. அவர்கள் வாங்க முடியாது. இல்ல நான் 25 சொல்றேங்க. விளங்கல 25 சொல்றீங்க. சிகரெட்டோ ஆல்கஹாலுக்கு இப்போ
இப்பொழுது 25 வயசுக்கு பிறகுதான். முன்னர் 16 வயசு எல்லாம் எலவுட் இவர்கள் வாங்கி வெளியில வச்சு பியர்கள் எல்லாம் குடிச்சு ஆட்டம் போடுறபடி. இப்ப அவர்கள் ஒன்றும் வாங்க முடியாது. வேறு ஆக்கள்கிட்ட சில பேர் கேட்பார்கள் வாங்கி தர சொல்லி. இப்ப சும்மா உதாரணத்துக்கு நான் கடைக்கு போறேன்டா அவையும் வந்துட்டு ஒரு பியரை வாங்கி போட்டு இதையும் பே பண்ண போட்டு காசு தரேன் வைங்கோ. ஆனா அதுகள் எல்லாம் இப்ப நானோமண்டு வாங்கி கொடுத்தாலே ஒழிய மற்றபடியில இவர்களாக வாங்க முடியாது இப்பொழுது. 25 ஆமா ஆமா 25 கூட அது நல்லதுதான். அது நல்லது. ஏன்னா இங்க நிறைய இங்க உங்களுக்கு தெரியும் தானே, எல்லா இதுகளுக்கும் எல்லாம் விட்டு இருக்கண்டு பிள்ளைகள் எல்லாம் படிப்பும் இல்லாமல் தெருவழியில இந்த சண்டைகள் அடிபடி அப்படி என்று சொல்லி இதன்றாக்கும் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கட்டுப்பாடுகளுக்கு வச்சிருக்கிறார். நல்ல விஷயம். ஆமா அப்படி இருக்குமான்றதுதான் கேள்வி. நீங்க சொல்றீங்க எழுதி போட்டிருக்காம தானே. ஆமா எழுதி ஒட்டி இருக்கிறார்கள். ஆமா நல்ல விஷயம்தான். நாடு உருக்கமாக வருமன். அப்ப அந்த ஐடியா காட்டிட்டு வாங்கணும் அல்லது வேறு யாரும் வாங்கி கொடுத்தாலும் தவிர. ஆமா நன்றி. சிவதரிசனிக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் மகிமையாக அந்த கவி எழுதியிருந்தார். எனக்கு ஜெயாக்காட கவி மிக பிடிச்சிருந்ததக்கா. மிக மிக நன்றிகளும் பாராட்டுகளும் உங்களுக்கு மீண்டும் தெரிவித்து கொண்டு மணி அடுத்த நேர் இணையாட்டி இலக்கிய நேரம் இருந்தா பார்க்கவா? இல்ல நேரம் இப்பொழுது என்னன்னு சொல்லுங்க ஒரு முறை. 10:37 இங்கிலாந்தில். சிவாஜினி உங்கள் தகவலை தாருங்க. நிமிடங்கள். சிவாஜினி தகவலை தர போறீங்களா? சிவாஜினி பதிவுல இருக்கிறாரா நேரடியாகவா? அனுப்பி இருக்கிறேன் சொல்லியக்கா விழிப்பு தகவல். அப்ப பாணி நான் புதன் இலக்கியம் அவற்றை ஒன்றுதானே ஏக்காவும் தானே கொடுப்பார். சரி போட்டுட்டு தகவல் எடுத்துட்டு கொடுப்பாங்க. ஓகே. இப்பொழுது அடுத்ததாக புதன் இலக்கியம் இருக்கிறது உண்டு. தேதியை பாருங்கள் ஒரு முறை. இருக்கிறது. யாருடைய இல்ல தேதியை பாருங்கள் ஒரு முறை. சிலவளை பால சொப்பு தெரியல. இப்பொழுது முதலில் இணைகிறார் ஜெயம் தங்கராஜா அவர்கள் இலக்கியத்துடன். இனிய வணக்கத்துடன் இலக்கிய நேரத்திற்காக நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா. சிலுவை பாதையின் மரணிக்கா வரலாறு. மனிதம் மரணித்த மனங்கள், பாவங்களை சுமந்த மனிதர்கள், வேதனை பாதையில் தூயவர் ஒருவரின் மீட்சி பயணம். கண்ணீரில் கரைந்து பிரார்த்தித்தார். இறைச்சித்தம் வலிமை கொண்டு உயர்ந்து நின்றது. நண்பன் ஒருவனின் துரோக முத்தம் நீதிக்கு தண்டனை. அநீதி வென்றது. தூய்மை குற்றவாளியானது. சத்தியம் சோதிக்கப்பட்டது. மக்களின் மன்னனுக்கு முள் கிரீடம் சூட்டப்பட்டது. இரத்தம் வழிந்த நெற்றி, அடியால் பதை வதைத்த உடல், அன்பை போதித்த மகானுக்கு, தெய்வ மகனுக்கு, எளிய மைந்தனுக்கு சிலுவை சுமக்கும் தண்டனை. சிலுவை சுமந்து வீழ்ந்து எழுந்து சோர்ந்த நடை. இரத்தம் கொட்டியது, பூமி அருந்தியது. அது மனித பாவத்தை கழுவ சிந்தப்பட்ட தூய குருதி. அங்கே வார் கொல்கத்தா மலையுச்சி. அதன் உச்சியில் தான் அந்த கொடுமை நிகழ இருக்கின்றது. கைகளும் கால்களும் குத்தப்பட்ட போது வானமும் நடுங்கியது. ஆனால் அவர் உதட்டிலிருந்து சாபம் வரவில்லை. அதற்கு பதிலாக ஆசீர்வாத வார்த்தைகளே சொரிந்தன. அப்பா, இவர்கள் அறியார். பகைவனையும் மன்னிக்கும் அன்பு கொண்ட கருணை கடல். மரணத்தின் நிழல் சூழ்ந்த போதும் நம்பிக்கை அணையவில்லை. இறுதி சுவாசம் கூட வெற்றியின் ஒளியானது. மரணம் அங்கே நிகழ்ந்தது, ஆனால் மரணம் வென்றது அல்ல. ஏனெனில் மரணம் உடலை மட்டுமே முடிக்க முடியும், அன்பையல். இயேசுவின் இறுதி சுவாசம் ஒரு முடிவு இல்லை, அது ஒரு மாற்றம். தற்காலிகத்தை நித்தியமாக மாற்றும் தருணம். நன்றி, வணக்கம். நன்றி. இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா போட்டிருக்கிறாரு. இந்த மிகச் சிறப்பு. வணக்கம் அக்கா. வணக்கம் மாணிக்கம். வணக்கம் உறவுகளுக்கும். வணக்கம் செல்விக்கும். இந்த புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் எனது 682. உணவே மருந்தா மருந்தே உணவா. உணவே மருந்தா மருந்தே உணவா. ஒவ்வொரு ஆண்டும் விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆண்டு.
மனித வாழ்வின் வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் அவரின் உடல் ஆரோக்கியமும் மாறிக்கொண்டே வருகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ ஆரோக்கியத்தில் மனிதன் மிக துன்பப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மருத்துவ உலகம் பெரும் வளர்ச்சி கண்டுள்ள இக்காலத்தில் புதிய புதிய நோய்களை அறிமுகமும் அதற்கான வழிமுறையிலும் வீட்டுள்ளோருக்கு அறியக்கூடியதாகவும் உள்ளது. அன்றைய காலத்தில் மிக வயதாகியும் தனக்கென குடிசல், சமையல், உழைப்பு, அப்பியாசம் இப்படியாக சேதைகளாக இருந்து மருந்தில்லாமல் வாழ்ந்து இருக்கின்றார்கள். இறப்பு என்றால் வயதானவர்கள் தான் இறப்பதை அறிந்தோம். தற்போது சிறு பிள்ளைகள் தொடங்கி 40 வயதிலேயே நீரிழிவு வியாதி, இரத்த அழுத்தம், கண் பார்வை குறைவு என்று மேடு கொட்டி கொள்கின்றது. அதன் பிறகு ஆயுள் வரை சாப்பாட்டில் கட்டுப்பாடு, அதனோடு சேர்ந்து சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் என மருத்துவ குறிப்புகள் மாதம் கிளினிக் என்று வரிசையில் காத்திருக்கின்றார்கள். இப்படியே அநேகரது வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எமது உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைய காலங்களில் ஃபாஸ்ட் ஃபுட், கொறித்தீன்கள், கொழுப்பு பொருட்கள், இனிப்பு வகைகள் என்பவற்றை அடிமைகளாகி உள்ளனர். இருதய நோய்களால் பலர் இறக்கின்றனர். கடை உணவுகள், கிருமி நாசிகளை கொண்ட பழங்கள், மரக்கறிகளை பாவிக்கின்றோம். லேபல்கள் போட்ட உணவுகள் பகிரங்கமாக விற்கப்படுகின்றன. இதை காசு கொடுத்து வாங்கி உண்பதனால் உடலுக்கு நஞ்சாகி வருகின்றது. இதனால் நோய்கள் ஏற்படுகின்றன. நலனுக்காகவும் வல்வாழ்வுக்காகவும் சிறந்த வாழ்க்கை முறைகளையும் ஒழுக்கங்களையும் கடைப்பிடித்து நாங்களும் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. முன்ன கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னுண்ட மாதிரி இப்ப நாங்கள் சாப்பாட்டுக்கு முன்னும் சாப்பாட்டுக்கு பின்னும் டேப்லெட் பாவிக்கிறது மிக மிக சிறப்பு. என்னன்னு நீங்கள் அந்த அந்த யோசனை உங்களுக்கு வந்தது இப்ப? எங்களுக்கு நாங்கள் இப்ப வருத்தங்கள் கூட கூட குருசிகளை கூட்டிக்கொண்டேனே வரோம். அதுதான் இதை மாத்தி விடுங்க ஸ்கிரீனை. இவற்ற தகவல் இருக்கா சிவாஜி? இவற்றை தகவல் இலக்கியகாரரை தட்டி கொடுப்போம். இலக்கியகாரரை தட்டி கொடுத்துட்டு போடும். சரியா? அவங்களும் என்ன இலக்கியம் அது என்ன உணவே மருந்து. உண்மையாகவே ஒரு உணவை நாங்கள் எப்பொழுதுமே அவையவையே தானே கவனிச்சு கொள்ளணும். அதே நேரம் நாங்கள் நல்ல நல்ல காய்கறிகளை எல்லாம் சாப்பிடுவோம். ஆனா அதுக்குள்ள போய் நின்று நாங்கள் எண்ணெயை ஊற்றி சமைச்சு சாப்பிடுற பழக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும். மற்றது உணவு எத்தனையோ இப்ப நாங்க வெளிநாடுகளுக்கு வந்துட்டோம். இப்ப எத்தனையோ நாட்டு உணவுகள் உணவுகள் கூடிக்கொண்டு போகக்குள்ள அத்தனை உணவை நாங்கள் சமைச்சு சாப்பிடக்குள்ளதான் இப்போ எங்களோட வயிறும் ஒரு அளவுக்கு தானே அது இதையும் ஏற்றுக்கொள்ளும். சரியா? சுமிவாழ் அடைகிறதுல இருந்து எல்லா வேலையும் நாங்கள் உடலுக்கு கொடுக்கக்குள்ள அதுக்கு லோட் கூடித்தான் ஒவ்வொரு நோய்களை உண்டாக்குது. அப்ப நாங்கள் உணவை இப்போ நாங்கள் சொல்லுவேன், வாய்க்கு ஒரு கட்டு போட்டாலே நோய் நின்றுடும். அந்த வாயை ஒரு கட்டு போட்டால் உணவை மருந்தாகி கொண்டோம்னு சொன்னா ஆரோக்கியமாகவும் வாழலாம். மிக சிறப்பான ஒரு விடயத்தை தொட்டிருந்த மிக சிறப்பான மக்கள். மற்றது ஜிஎம் தங்கராசு அவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த சிலுவையில என்பது 14 ஸ்தலத்துல அந்த ஆண்டோடு பிடிபட்டு அவர்பட்ட பாடுகளை பற்றி அவரை சொல்லியிருந்தார். அந்த 14 நானும் அந்த சிலுவையில் அவருக்கு செய்த அத்தனை சித்திரவதைகளையும் நான் நினைக்கிறேன். அந்த மரியா சர்ச்சுக்கு போய் அங்க ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு சரியான ஒரு துன்புறுத்தலோட தான் அவற்றை உடல் மரணித்திருக்கின்றதுன்றது மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஆமா, இப்ப நான் பிடிபட்ட நாளைக்கு தீர்ப்பு, நாளண்டைக்கு மரணம். வெள்ளிக்கிழமைக்கு. வாணி அடுத்ததாக இவருடைய இதை போடுறேன்டா சொல்லுங்க. தகவலை போட்டுட்டு அடுத்து விழிப்பு தகவலுடன் வருகிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம், சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 486. பயணத்தின் போது ஆண்களை விட பெண்களுக்கே வாந்தி அதிகம் வருவது ஏன்? பயணத்தின் போது இது ஏன் நிகழ்கின்றது? மனம், கண்கள் மற்றும் உடல் சமநிலைக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதை தடுக்க முடியுமா? மோஷன் சிக்னல் என்றால் என்ன? மோஷன் சிக்னல் என்பது ஒரு நபர் பயணத்தின் போது தலை சுற்றல், வாந்தி, தலைவலி
அமைதி இன்மையால் அவதிப்படும் நிலை. இவை வாகனங்களில் பயணிக்கும் போது ஏற்படுகின்றது. நமது மூளை நாம் பயணிக்கும் போது கண்கள் மற்றும் காதுகளில் இருந்து வெவ்வேறு சமிக்கைகளை பெறுகின்றது. நீங்கள் வாகனத்தில் அமர்ந்து கீழே பார்த்து கொண்டு இருந்து புத்தகம் படித்து கொண்டு இருந்தால் நீங்கள் நகரவில்லை என்று உங்கள் மூளைக்கு உங்கள் கண்கள் சொல்கின்றன. ஆனால் உங்கள் காதுகளில் உள்ள சமநிலை அமைப்பு உங்கள் உடல் நகர்கின்றது என்று மூளைக்கு சொல்கின்றது. இந்த சமிக்கைகள் உங்கள் உடலுக்குள் ஏதோ நஞ்சு பொருள் நுழைந்து விட்டது என்று உடலை நினைக்க வைக்கின்றது. நஞ்சுகளை கையாள உடலுக்கு தெரிந்த ஒரே வழி அதை வெளியேற்றுவது, அதாவது சக்தி எடுத்தல், வாந்தி எடுத்தல் என்று டாக்டர் மோசின் வாலி கூறுகின்றார். இதை தவிர்க்க ஒரே வழி ஜன்னல் வழியாக தூரமாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இது உங்கள் கண்கள் மற்றும் காதுகளில் இருந்து வரும் சமிக்கைகளை ஒத்திசைக்கின்றது, சௌகரியங்களை குறைக்கின்றது. இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. உங்களுக்கு வாகனங்களில் பயணிக்கும் போது சக்தி எடுக்கிற பழக்கம் உண்டா? நீங்கள் இதை தவிர்க்க என்ன வழிகளை கையாளுகின்றீர்கள்? சிலர் தலைமையிலே மணந்து கொள்வார்கள். சிலர் தேசி பழம் ஒன்று எப்பொழுதும் பயணத்தின் போது ஒரு பேக்கில் வைத்துக் கொள்வார்கள். ஆகவே இப்படியான நிலைகளில் நீங்கள் என்ன முதல் உதவிகளை செய்கின்றீர்கள்? அதே நேரம் ஒரு உடலில் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஒவ்வாமை இருந்துட்டுதுன்னு சொன்னால் எல்லோரும் நல்ல வயதானவர்கள் சொல்லுவார்கள், சக்தி எடுக்கிற அது நல்ல மண்டை. இரண்டாவது உடலில் உங்களுக்கு தேவையில்லாத நஞ்சு பொருள் வெளியேற்றுவதுதான் சக்தியாக அமைகின்றது. ஆகவே இப்படி பயணத்தின் போது ஏதோ ஒரு நஞ்சுத்தன்மையை உணர்ந்த உடல் சக்தியை ஏற்படுத்துகின்றது என்று கூறிக்கொண்டு நீங்களும் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். என்னென்னா சக்தி எடுக்கிற பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த சில நேரத்தில் இந்த ட்ரெயினில் பயணம் செய்யக்குள்ள இந்த எதிர்ப்புறமாக இருந்து ஓடிக்கொண்டு இருந்தாலும் சில பேருக்கு தலை சுத்து சக்தி வர்றது. இந்த ஆப்போசிட் பக்கமாக இருந்தோம்ல அந்த ஓடிக்கொண்டு இருக்கல ஒரே இதாக ஓடிக்கொண்டு இருக்கல இராது மற்ற பக்கத்தில் போய்க்கல அந்த மரங்களெல்லாம் ஓடின மாதிரி அதை பார்த்தாலும் சில பேருக்கு சக்தி தான் வரும். அதெல்லாம் சில பேர் மாறித்தான் இருக்கிறவை. மற்றது ஏதாவது கணக்கு நிறைய சாப்பிட்டுட்டு போகிறாக்களும் இப்படி இருக்கணும். நிறைய சாப்பிட்டுட்டு போயிருந்து தூர பிரயாணம் மற்ற நெருக்கமாக இருக்கீங்களா இந்த உங்களுக்கு இந்த வெக்கியல் காரணமாக வெக்கியல் காரணம் மற்ற மனங்கள் மற்றவருடைய மனங்கள் பிடித்தாலும் சக்தி வர பார்க்குறது. மற்றது இந்த வெக்கை இது அதிகமாக இருந்தாலும் அந்த வெக்கைக்கும் அதிகமாக இருக்குது அப்படி சக்தி வாரது. அதுக்கு நாங்கள் அப்படிதான் நீங்கள் சொன்ன மாதிரி தேசிக்காக தான் கொண்டு போகிறோம். சில பேர் நாங்கள் அப்படி கொண்டு போகிறீங்களா? ஆனால் அந்த வயிற்று எம்டியாக கொண்டு போகலாம். நிறைய காலமாக சாப்பிட்டுட்டு போனால் கட்டாயம் சக்தி பெறத்தான் பார்க்குறது வயிற்ற பிரட்டம். இந்த என்ஜின் மனங்களுக்கு அதிகமாக இப்போ நாங்கள்லாம் லாஞ்சில் அங்கே தீவுக்கு போனால் சில நேரம் சக்தி பெறும். என்னன்னு சொன்னால் அந்த மனம் இந்த டீசலில் மனத்துக்கும் வர்றது சக்தி அப்படி இப்படி இருந்து வர்றது. மற்றபடி நோவலாக போகிறோன்னா நாங்களே எங்களை ஆயத்தப்படுத்தி போகலாம் தானே. எம்டியா வைத்தப்படலாம், பிளேன் அப்படி கொண்டு போகலாம். சில பேர் நிறைய பால் அதுகள் விட்டுட்டு போனாலும் அது செமிக்காது. சாப்பாட்டை குறைச்சி சூற பயணம் செய்கிறவர்கள் அப்படி கொண்டு போகலாம். தேசிக்காக கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். மற்றபடி சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்து. நன்றி. நானும் எனக்கும் சக்தி வர்றது முன்னர் வர்றது பிறகு ஃப்ளைட்டுக்குள்ள எல்லாம் ஆரம்பத்தில் எடுப்பேன். இப்பொழுது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்காக முன்கூட்டியே சில நேரங்களில் முன்னர் நான் டேப்லெட் பாவிச்சுட்டு போவேன். ரைஸ் டேப்லெட் இங்கே விற்கிறது, அதை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு நித்திரையை கொண்டுடுவேன். ஆனால் இம்முறை எனக்கு சரியான வரும்பொழுது உடல்நிலை சரியில்லாம வந்ததில் சக்தி கொஞ்சம் எடுத்து தான் வந்திருந்தேன். ஆனால் சாப்பாடும் சாப்பிட்டதென்று இல்லை,
சில நேரங்களில் நான் சமைக்காத சாப்பாடுகளும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் நான் தேசிக்காய் கொண்டுதான் எப்பொழுதும் என்ற ஹேண்ட்பேக்குக்குள் பயணம் செல்லும் பொழுது வச்சிருப்பேன். அது மணந்திருந்து கொண்டிருந்தேன். விக்ஸ் மணக்கிறது, மணத்தாலும் வராது சத்தி என்று செய்வேன். செப்பு காசு பேக்கில் அந்த காசு ஒரு சின்ன 5% 10% அந்த செப்பு காசுகளை பேக்கில் போட்டால் அந்த மனமும் சில நேரங்களில் சத்தி எடுக்காததுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். நான் அப்படி காசு காசு இந்த செப்பு காசு அதே ஆமா நாக்குக்குள்ள வச்சுட்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தால் அது சத்தி வராது. வைக்கவே சத்தி வந்துடும். இல்ல சத்தி எடுக்க வச்சா உள்ளுக்கு போடும். இல்ல முதலே நாங்கள் அதை ட்ரை பண்ணுனா நான் அது செய்து பாக்குறேன் மணி. எனக்கு அது எல்லாருக்கும் அதை என்னவோ தெரியல. ஆனா எனக்கு நான் எப்பொழுதும் நான் 2-3 ஷாப்பிங் பேக்கும் தேசிக்காயும் என்ற ஹேண்ட் பேக்குக்குள்ள தண்ணி போத்திலும் நிச்சயமா இருக்கும். ஆமா, அப்ப நான் கொண்டுதான் இதான்றது என்னென்றால், ஆனா இந்த முறை எனக்கு சரியான மோசமா போய்விட்டது. வளமையாக நான் பஸ்ஸுகளுக்கு எடுத்ததண்டே இல்லையென்றுதான் சொல்லலாம். ஆனால் இம்முறை அப்பா ஏறுன கையோடே துவங்கிடுது. ஆனால் சில நேரம் அது எனக்கு அந்த சாப்பாடு கொண்டு வந்து வந்தார் புட்டு, அது செமிக்கல போல நடக்கிறது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நாங்கள் வரும் பொழுது வயிறை காய விட்டுட்டு வாரது பெட்டர். அது சத்தி பெருசாக வராது. ஆனா சில நேரம் வெறும் தேத்தண்ணி குடிச்சிட்டு வந்தாலும் அது சத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதையும் தவித்து கொண்டு இருந்தால் நல்லது. சிறப்பான தகவல், நன்றி. செல்வியக்கா சொல்றாங்க என்னது மோஷன் சிக்னல் வயிற்றால போறதுதான் மோசன் என்றுவார்கள். வாயால வெளியால வாந்தியாக வர்றதை அப்படி சொல்லுவார்கள். சத்தி இல்ல மோசன்ன்றது டாய்லெட். சிலருக்கு அந்த தலையிடி சத்தி வாந்தி அப்படி வரும். சிறப்பான தகவல். உண்மையில் ஆரம்பத்தில் ஊரில் எனக்கு ஒரு இருந்தது அந்த பழக்கம். என்ன சத்தி ஒரு பஸ்ல போனேன் என்றால் அது. ஆனால் இங்கு வந்த புதுசுல இருந்தது, இப்ப இல்ல. ஆனால் சொல்வார்கள் சத்தி எடுக்கிறவர்கள் கீழே இப்ப காருக்குள்ள ஏறினீங்கன்னால் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கக்கூடாது, கீழே பார்த்து கொண்டோ புத்தகம் வாசிக்கிறத தவித்து கொள்ள வேண்டும். அந்த சைட்டாலேயே கொஞ்சம் விண்டோ திறந்தா அந்த ஃப்ரெஷ் ஏர் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி கண்ணை மூடிட்டு அப்படியே சயனத்துல இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவார்கள். மற்றது ஜெயரான் சிலவர்கள் சொன்னது போல அந்த ஆப்போசிட் பக்கம் பார்க்க கூடாது. இப்ப பஸ்ல அந்த முகத்துக்கு மற்ற பக்கம் விருப்பம் தான். சில ட்ரெயின்ல எல்லாம் சீட்டுகள் மாறி ஆக்கள் இருக்கும். நானும் எனக்கும் அந்த இது இருக்கிறது, மற்ற பக்கம் ஓடி வந்துடுவேன் அப்படி இருந்தால். மற்றது நீங்க சொன்னது போலத்தான் காலையில எனக்கு அந்த எளியா எழும்பி வலிக்கிட்டேன் என்றால் கார்ல வயத்தை பிரட்டி கொண்டே இருக்கும். அது கஷ்டமா இருக்கும். அந்த நேரம் ஒரு orange அல்லது தேசிக்காயை சாப்பிட்டோம்னா சரி. மற்றபடி இனி மற்ற சத்தியில் அது வேற இதெல்லாம் வர்றது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன குட்டி தம்பிர பிள்ளைக்கு அவருக்கு இப்பவும் ஒரு பாவமா இருக்கும். அழுது கொண்டே இருப்பாரு காருக்குள்ள. பேக்கடை வச்சு கொண்டு சாப்பாடு இல்ல எப்படி விட்டாலும் ஒரு பயணம் பண்ணிக்கல அவருக்கு. எப்படி விட்டாலும் ஒரு பயணம் பண்ணிக்கல அவருக்கு. அது அது சின்னவருக்கு வந்து சேரும். அது அப்ப படுக்க சொல்லிடுவோம், படுத்திருப்பார். அது பொல்லாத ஒரு சாமான் தானே, கஷ்டம். எனக்கு சக்தி பாறை இல்ல. ஆனா நான் பிளைட்டுகள் அதுகள் இதுகள் பயணம் என்று வெளிக்கிட்டா சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளவுக்கு பிடிக்கவே மாட்டேன். அதுக்குள்ளேயே இருக்கிறது தானே. அப்ப இதுக்குள்ளே இதுக்கு கணக்க சாப்பிட்டு உதானியண்டு அந்த சாப்பாடை குறைச்சு கொள்வேன் பயணத்தின் போது. ஆனா சக்தி எடுக்கிற பழக்கம் இல்லை. அந்த ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் வராம வழியாக தலை குத்து வாங்க. நாளைக்கு ஆங்கில வகுப்பு இல்லை என்று அறிவித்திருக்கிறேன். எழுதுனாங்க, நீங்க பார்க்கல போல. இல்ல நான் ஜூம்ல இதுல அன்னிக்கிறேன், போன்ல பார்க்க இல்ல. நாளைக்கு இல்லையா? நாளைக்கு கோயிலுக்கு வியாழன் வெள்ளி. சரி, ஓகே. அப்படி என்றால் கவிதை நேரத்தை செய்து கொள்ளலாம். அல்லது செல்வியக்கா நாளைக்கு செய்ய போறீங்களா? ரெடி தானே? ஓகே. அப்ப நாளைக்கு வர விஷயம் செய்து கொள்வோம். ஓகே, நன்றி நன்றி தகவல் நன்றி. நகுலாசன வணக்கம் வாணி. வணக்கம் பாருங்களா. வணக்கம் செல்வி. வணக்கம். நானும் இந்த இவருடைய தகவல் கேட்டேன் அந்த சத்திய பற்றி.
என்ன சத்தி எடுக்க சில பேருக்கு வைத்தாலும் போறதும் இருக்குது, சத்தி எடுக்கிறதே நேரம். அதனாலதான் மோஷன் சிக்னல் என்று அதை சொல்லுறது என்று சொல்றேன். இப்ப பயணங்களில அநேகமாக பலருக்கு சக்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தேசிக்காய் அல்லது முக்கியமாக ஒரு பேக் வச்சிருக்க வேணும். அங்க தருவினம் பிளைட்டுகள் இதுகள்ல இருந்தாலும் எங்களிடம் அந்த சக்தி வாராக்கள் கார்ல போயிக்க பயணிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன பேக் வச்சிருக்கிறது நல்ல. ஏனென்றா அந்த நேரம் அவசரமாக வந்தால் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பயணம் போது அந்த நேர் திசையில் இல்லாமல் எதிர் திசையில இருக்கையும் சிலருக்கு சக்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்றது ஏதாவது ஒன்றை கண்டால் ஒரு மனதுக்கு ஒவ்வாத பொருட்களை எதன் கண்டால் அதிலும் சிலருக்கு சக்தி அதிகமாக ஏற்படுவது உண்டு. ஆகவே அது அநேகமாக பயணங்கள்ல தான் சிலருக்கு வருவது உண்டு. காலப்போக்கில அந்த பயணம் இப்ப 12 மணிக்கு பயணம் செய்கிறீங்கன்னா உங்களோட சாப்பாட்டை 8 மணிக்குள்ளேயே காலை சாப்பாட்டை முடித்து விட்டு போறது நல்ல. அந்த வெறும் வயிற்றோட இருக்கைக்குள்ள சக்தி வார வீதம் குறையும். மற்றது ஆக கூட சாப்பிட்டாலும் சக்தி வரும். ஏன்னா குழந்தைகளுக்கு பாருங்க, பால் நிறைய குடிச்சா முதுகில போட்டு தட்டைக்குள்ள நாங்கள் அது அவளாம் வெளியில வரும். அப்படித்தான் எங்களுக்கும் சில பேர், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாள் இந்த வகுப்பில, அடிக்கடி சக்தி எடுப்பாள் போய் சக்தி என்னென்ன இல்ல சாக்லேட் இதுகளை எல்லாம் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் வரும். ஆனபடி அதை கொஞ்சம் கவனிக்கணும். நாங்கள் இப்ப வயது வந்தவர்கள் எல்லாரும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகளோட கொஞ்சம் இருந்தா நான் நினைக்கிறேன் அந்த பயணங்கள்ல நேரம் சக்தியை தவிர்க்கலாம். ஆனால் எனக்கு பயணங்களில அப்படி சக்தி வாரது குறைவு. இன்னொரு முக்கியமான விடயம் ஐசன் குறைவு. அதாவது அயன் என்ற சத்து குறைவானால் பயணங்களின் போது இப்ப கார்ல பயணிக்க எல்லாம் சக்தி வரும் பலருக்கு. என்னுடைய நான் தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு அநேகமாக கூட்டிக் கொண்டு போற நேரம் எல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவா. என்னடா சக்தி எடுப்பா வழியே. என்னண்டா பிறகுதான் நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க அயன் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனாலும் சக்தி வருமா? அப்ப அதையும் நீங்க பார்த்து கொண்டா நான் நினைக்கிறேன் நல்லது. அடுத்து நாங்கள் வாகனங்களிலே ஒரு ஆள் சக்தி எடுத்தால் அந்த மனத்திலேயே சும்மா இருக்கிறவர்களுக்கும் சக்தி வந்துடும். இல்ல அதான் அந்த நேரம் வெளியில போய் எடுக்கிறது நல்ல ஒரு இடத்தை நிப்பாட்டி. ஆனா அதுக்கிடையிலும் வந்துடும். அது இப்ப சில நேரங்களில் பஸ்கள் போகும்பொழுது நிப்பாட்ட மாட்டார்கள். என்ன செய்ய முடியும்? நல்ல வெயில் எங்கட இடத்துல. என்னுடைய மேசம் முழுதும் வெயில் தான். எங்கேயோ எல்லாம் தள்ளி பாக்குறேன். ஓகே, அருமையான தகவல், நல்ல தகவலை தந்த சிவாஜினிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதுக்கு முதல் இலக்கியங்கள்ல அதே மாதிரிக்கா சொல்லிவிடுறேன். இவருடைய ஜெயந்தங்கராஜா அந்த சிலுவ பாதையின் அந்த பாடுகள் அதுகளை பற்றி அவர் அழகா சொன்னார். ஜியாக்கா மருந்தை பற்றி சொன்னவாகும், உணவே மருந்து அந்த விடயத்தை சொன்னா நல்ல சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும் இலக்கியங்களுக்கு. ரெண்டும் தான் நான் கேட்ட விடயம். என்ன சிவாஜினி சொன்னீங்க? நீங்கள் உங்க நல்ல வெயில் ஏப்ரல் 1ஆம் தேதி நேற்று எங்கள் இடத்துல சும்மா காகல்ச்சினை கொட்டுன்ற பின்னேரம். இப்ப நல்ல வெயில். இப்ப இந்த வெயிலுக்கு போகணுமா? நான் இவ்வளவு வெயிலுக்குள்ள போகலாமோன்றது ஒரு யோசனையா இருக்கு. அந்த ஆக கூட வெயிலுக்கையும் சூரிய ஒளி கூடின நேரமும் போகக்கூடாதுன்னு சொல்றவர்கள். அப்படி மிக்க நன்றி. நன்றி. ஆனா அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாங்குவோம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் காலையில இருந்து காணோம். வாருங்கள். ஆனா அவர்களும் தாருங்கள், தட்டு கொடுப்பேன். நாங்கள் அடுத்த நேரத்துக்குள்ள ஓடுவோம். வணக்கம். இல்ல நேவிஸ் அவர்கள் வணக்கம். நீங்க ஓகேயா என்பதை ஒரு கேக்குதா வாணி? கேட்கின்றது சார். நான் பாதியில் வந்தபடியால் முழுமையாக அதை கேட்க முடியவில்லை. இருந்தாலும் நகுலா அவர்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இல்லை, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. அந்த சக்தி எடுத்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. 86ஆம் ஆண்டு. அது எனக்கு அப்படி சின்ன வயதுல இருந்தது. ஆனால் இது இங்க வெளிநாட்டுக்கு விரைக்க பக்கத்துல நான் மச்சம் சாப்பிடுறேன்ல தானே, அப்ப கோழி எடுத்து கடிச்சு ஒரு தினம் சாப்பிட்டு கொண்டிருக்க அதை பார்த்து தான் நான் சக்தி எடுத்தது. அந்த மனுஷன் சாப்பிட்டது நீங்க விட இல்லை.
ஓ, அது எனக்கு எனக்கு என்ன எடுக்கிறேன் கடைசியா அந்த சாப்பாட்டுக்கு எடுத்து அவளை என்ன கூட்டிக்கொண்டு பின்னால கம்பளி எல்லாம் போத்தி பின்னால படுக்க விட்டுட்டாள் வேந்து. இல்ல அது உண்மை. சக்தி அத வராட்டாலும் அத எடுக்கிறவர்களை பார்த்தா மறக்கவே எங்களுக்கு சக்தி வரும். மறக்கவே எடுக்கிறவர்களை இல்லை பார்த்தா எனக்கு. நன்றி, அதை நினைவுபடுத்தி இருந்தது இப்போது. நன்றி சிவாஜினி, நன்றி வாணி. நன்றி நன்றி, வணக்கம். நாங்களும் சுவிஸ்ல இருந்து வரும்பொழுது நினைக்கிறேன், இந்த நாட்டு படியன் வெள்ளக்காரப்படியன் 25 வயசு அப்படி இருக்கும். தொடர்ந்து பாவம் வரும் வரைக்கும் சத்தி எடுத்து கொண்டு வந்தார் அந்த 1 மணி நேர தூரத்துக்கு. இல்ல இன்னும் சில பேர் வாணி அந்த இது எக்ஸ்பெக்டிங்கா இருக்கிறவைக்கு தொடர்ச்சியா 9 மாதம் 10 மாதம் மட்டுமே சத்தி வார இதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அக்கா அது அவங்கட அந்த 6 மாதம் மட்டும் அப்படி அது 3 மாதம் 4 மாதத்தோட நிக்கிறது 6 மாதம். ஆனா இன்று முட்டாள் தினம் அப்படின்னு நினைக்காதேங்கோ. எனக்கு வாணி என் மகன் இரவு குழந்தை பிறந்து பாதி குழந்தை வரையக்களையும் சத்தி பிள்ளை பிறக்க போயேன் சத்தி. சில பேருக்கு தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரே சத்தி, பிள்ளை அரைவாசி வரையக்களையும் சத்தி தான். இப்ப எங்கட இந்த இப்ப பிறந்திருக்கிற குட்டி இல்லையாண்ட முடி அவருக்கு சரியா. அப்ப தாயார் சொன்னார், இந்த முடியாலேயே தெரியல வாணிமாஜால், அவர் பிறக்கிற நேரத்திலேயே தனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதலே சத்தியம் அந்த நர்சஸ் பாவமா இருக்குது, எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னார். பிறக்கிற நேரமே அவருக்கும் சத்தி தான். ஆனா முதல்ல இல்ல, அவருக்கு ஆரம்ப காலங்கள்ல இருக்க இல்ல பெருசா. இந்த பிறக்கிற டைம்ல அவருக்கு அந்த நாளே இருந்தேன்னு சொன்னார். வாணி, நான் 3 குழந்தை முதல் 6 மாதம் சத்தி சேர்ந்து 2 பிள்ளைகளுக்கும் பின்ன 6 மாதம் சத்தி. 6 மாதம் வயிற்றுல வந்த அப்புறம் அது சுட்டியான கஷ்டமா இருந்தது. பிள்ளையின் தாக்கம் வயிற்றுல சுட்டியான நோவும், அது வெறுதண்டவே எனக்கு உயிர் போவோம். அப்படி கஷ்டப்பட்டேன். நன்றி வாணி. நான் 3 குழந்தைகளை பெற்றேன். நான் 3 குழந்தைகளும் படுக்கையில இருந்து 10 மாதமும் சத்தி எடுத்துதான் 3 குழந்தைகளையும் பிறந்தது. அந்த 3வது குழந்தை எனக்கு 3வது குழந்தைக்கு சாதனை. எனக்கு என்னமோ தெரியும், அந்த குழந்தை எப்ப வெளியில வருதோ அப்பவே எனக்கு சக்தி நின்றுடும். அதே மாதிரி இன்று வரையும் நான் பஸ்லயோ கார்லயோ பின்னுக்கு இருந்தும் போக மாட்டேன், மற்ற பக்கம் இருந்தும் போக மாட்டேன். இப்ப நான் கார் ஓடாம என் கணவர் ஓடினா எந்த பெரிய ஆண்களாக இருந்தாலும் எனக்கு அவையில முன்னுக்கு ஏத்துறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தா நான் சத்தி எடுத்து. இல்ல அது சரி, நீங்க சத்தியன்னு சொல்றது சரி. சிலர் சொல்லுவார்கள் யாரும் இருக்க கூடாது என்ற கணவருக்கு என்ன தவிர என்ற பிள்ளை இருக்கிறார்கள். மற்றது அவர கார்ல இன்னொரு பிள்ளைய கூட டியூஷனுக்கு போவார்கள். மற்ற பிள்ளை இந்த அம்மாக்கள் கொஞ்சம் லேட்டா வந்தால் கூட தங்கட வீடு பக்கத்துல இருந்தாலுமா குடிப்ப மாட்டார்களாம். எந்த காரு எந்த பிள்ளை எந்த மனைவி மாதிரிதான் இந்த டிமாண்ட், கணவர் மாதிரி இல்ல. கடைசியில போக்குல அதை ஒன்றுமில்லாத போயினா அதெல்லாம் ஒரு குணத்தின் உச்சக்கட்டம், ஆணவத்தின் உச்சக்கட்டம் தான் சொல்லலாம். ஒரு இறப்பு வீட்டுக்கு போய்கொண்டிருந்தோம். போய்கொண்டிருக்க எங்களுடைய குருவானவர் எங்களோட வந்திருந்தார், இன்னொரு ஆளும் வந்திருந்தார். நான் பின்னுக்கு போய் ஏறி இருந்துட்டேன். ஒரு குருவானவருக்கு மதிப்பு போக 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 சக்தி. திரும்பி வரும்போது அவர் சொன்னேன், நீங்கள் முன்னுக்கு இருங்கள், நான் பின்னுக்கு இருக்கின்றேன். அவ்வளவு சக்தி. ஆனால் அது சில பேர் நெப்பி நம்ம ப்ரௌடுக்காக போய் முன்னுக்கு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை, எனக்கு முடியாது. அப்படியேதான் சில இதுகள் அது அப்படியும் இப்படி இந்த காரணத்துக்காக இருக்கலாம். ஆனால் சிலர் இப்படி ஓப்பனாகவும் சொல்லுவார்கள், இருக்கக்கூடாதுன்ட்டு. சார் மிக்க நன்றி. சிறப்பு சக்தி பற்றி நிறையவே நிறைய நேரம் பேசியிருந்தோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம்.